எங்களுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும் என்னென்னா எங்களோட அம்மம்மாக்கள் என்ற காலங்களில் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். அங்கே ஒரு தன்னிறைவு அந்த வீட்டுக்குள்ள அதிகமான மரங்கள் இருக்கும். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு மத்தியானம் தேவைன்னு சொன்னால் அது வீட்டுக்குள்ளே இருந்தே ஏதாவது ஒரு பயிரை எடுத்து நாங்கள் சமைச்சிடுவோம். பழங்களாக இருந்தால் மரக்கறியாக இருந்தால் எங்களோட தேவைக்கு நாங்களே உற்பத்தி செய்கிறது தான் தன்னிறைவு. அப்படி இருந்த வாழ்க்கையை இந்த வீட்டிலே ஒன்றும் செய்யாமல் உடனே கடைக்கு போகிற கட்டத்துக்கு வந்துட்டுது. சமருக்கு எனக்கு தேவையான மரக்கறிகள் அதிகமான கூடிய மாதிரி நான் பழகிட்டேன். நான் பிள்ளைகளுக்கும் காட்டி கொடுப்பேன். 4 மாசத்துக்கு நாங்கள் பீன்ஸ் எடுக்கிறோம், கிரேப்ஸ் எடுக்கிறோம், கேல் எடுக்கிறோம், கத்தரிக்காய், தக்காளி கணக்கு எடுக்கிறோம். இப்படி எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ஒரு தன்னிறைவு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கற்றுக்கோ. மருந்து அடிக்காத மரக்கறியை நாங்கள் உண்டு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நான் பசலை செய்கிற பெட்டி வாங்கி பசலை செய்கிறேன். மண்புழு பசலை என்ன சேமித்து வச்சிருக்கேன். மரக்கறி கழிவு இலைகள் எல்லாம் ஊற வச்சு அதை பசல் தண்ணியை ஊற்றுறது. படிப்புக்கு முடிவே இல்லை.